சுவாரஸ்யமும் குறையக்கூடாது, இந்த ரூல்ஸையும் நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ட்ராக்க பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள நீங்க பார்க்கறது என்னது? இப்போ இல்ல, எப்பவுமே நான் பெண்கள் ட்ராக் கோலங்கள்லேருந்து பெண்களை வந்து ஒன்று இழிவுபடுத்துவது போன்றோ அல்லது அவங்களுடைய கேரக்டரைசேஷனை வந்து ஒரு ஒரு சின்ன ஆண் கட்டுப்பட்டவங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி. ஒரு லைஃப்ல அங்க கடந்து அடிபடுறவங்க அப்படின்னு காட்ட விரும்ப மாட்டேன். இப்போ அந்த நான்கு பெண்கள் மருமகளுமே ஆண்களுக்கு அடங்கல ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் தங்களுடைய சுயமான பேச்சுகளையோ அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கெல்லாம் ஃபயரா இருக்கு போயிட்டு ஒரு பேச்சு கூட இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஹியூமர் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, புருஷன் கஷ்டப்படுத்துறாங்கன்னா சண்டை போட்டு அடுத்து வந்து ஹியூமரா பேசிட்டு போவாங்க. அதுல கூட சொல்லுவோம், அந்த ஞானம் வந்து ஒரு நாள் கோபமா பேசுவான். அப்போ எல்லாரும் வெளியில போறாங்க, 3 லேடிஸ், 4ஆவதா போகணும். அந்த ஒரு ஹஸ்பண்ட், அந்த ரேணுக்கு, அந்த பிரியதர்ஷினி கேரக்டர் புருஷன்ட்ட கேட்போம். அவளுக்கு தான் அவரை சொல்ல, அவளுக்கு அறிவு இல்லை, அங்க சுத்துறாளுங்க, உனக்கு என்ன வந்துச்சு, நீ வந்து புருஷன் பேச்ச கேட்க அப்படின்னு ஒரு கடுமையா பேசுவார். அதாவது எப்படின்னா ஒரு ட்ராமடைஸா ஒரு டைலாக் இருங்க, நல்ல பத்தினா போக மாட்டேடி அவ்வளவுதான் சொல்லுவேன், இந்த மாதிரி போயிடும். இவளுக்கு ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க அந்த நந்தினி, இன்னும் வருவாளா அக்கா வரலையா அப்படின்ட்டு. சரி வண்டியை கிளப்புங்க, இனிமே வர்றாள். அவள் கிளப்பும் போது ஓடி வருவான். யாரு, பிரியாதர்ஷி, அந்த கேரக்டர் ஓடி ரேணுகா ஓடி வண்டியில ஏறும். வண்டியில ஏறும்போது என்ன சொன்னாருன்னு, இல்ல பத்தினியா இருந்தா போக மாட்டேன்னாரு, வந்துட்டீங்க வந்துட்டீங்க பத்தினி இல்லையா அப்படின்னு யாருக்கு தெரியும், விட போ அப்படின்னு காமெடியா பேசிட்டு போவோம்.